அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நல்ல நேரமும் நல்ல கிரக பலன்களும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கைகளையும் வளத்தையும் உருவாக்கட்டும். நல்ல விதை விதைத்தால் நல்ல அறுவடை செய்யலாம். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் இனிய மாற்றங்களையும் கொண்டு வரட்டும். இது நான் சொன்னதுக்கு காரணம் உள்ளே இருக்கு. இன்று கடகராசி நேயர்களுக்கு பூர்வீக சொத்தில் லாபம், அதாவது பூர்வீகமாக இருக்கக்கூடிய சொத்து வகையில் லாபம் தரும். அதாவது முன்னோர்கள் வாங்கியிருப்பாங்க, அது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு அது தெரிய வந்து அதன் மூலமாக பெரும் லாபம் ஈட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்று 26/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று வளர்பிறை துவாதசி திதி முழுவதும் உள்ளது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை விசாக நட்சத்திரம் இரவு 9:41 வரை இருந்து அதன் பிறகு அனுச நட்சத்திரம் வருகிறது. இன்று முழுவதும் சித்தகம் இருப்பதால் நல்ல காரியங்களை திட்டமிட்டு செய்ய ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இன்று மொஹரம் பண்டிகை மற்றும் கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை. சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்று புதிய முயற்சிகள் செய்வதில் கவனமாக இருப்பது நல்லது. அதை தவிர இன்று ஆன்மீக தரிசனம், அதாவது இறை வழிபாடு மற்றும் ஆலய வழிபாடு மற்றும் மன அமைதியை வேண்டி அதன் செயல்களில் ஈடுபடுவது, மன அமைதிக்காக மற்றும் மன அமைதியை தரும் செயல்களில் ஈடுபடுவது சிறப்பான பலன்களை தரும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை வாங்க பார்க்கலாம். சுய கௌரவம் பார்க்கும் மேசராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு நல்ல யோகமே நடக்கும். ஏனென்றால் 8ஆம் அதிபதி செவ்வாய், அவனே ராசி அதிபதி. செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு இன்று வரும். அதே மாதிரியாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், துணிச்சல் ஸ்தானம், வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானாபதி புதன் அங்கே இருப்பதாலும் அதனோடு 5க்கு அதிபதியாகிய சூரியன் இணைந்திருப்பதால் புத சூரிய யோகம், அதாவது புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு அமைகிறது. அதனால் பல வெற்றிகளை இன்று தேடி தரக்கூடிய நாளாக அமைகிறது. குரல் வளமும் சங்கீத ஞானமும் இசை ஞானமும் ஒருங்கே பெற்ற ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்கிறான். 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம். உங்களுடன் பணியாற்றும் நண்பர்களோ இல்லை பணியாளர்களோ உங்களுக்கு உதவக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியாகிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில், அதாவது முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் அவனோடு குருவும், அதாவது உச்ச குரு சம்பந்தப்பட்டிருப்பதால் உங்களுக்கு இன்று வெற்றிகரமான நாளாக அமையும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது இருப்பது சில அசௌகரியங்களை கொடுக்கலாம். உடல் உபாதைகள் சிறிது கெட்டு போகலாம். இருந்தாலும் மொத்தமாக பார்க்கும்போது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைகிறது. பொறுமையும் நிதானமும் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்கிறார். சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் இந்த 6க்குரிய அதிபதி, அதாவது செவ்வாய் பகவான் பார்ப்பதாலும் உங்களுக்கு இன்று பல பேர்களுடைய பாராட்டை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இன்று அமைகிறது. ஏனென்றால் 6க்குடைய அதிபதி தான் வேலையை கொடுக்கக்கூடியவன். அதே சமயத்தில் அந்த 6க்குடைய அதிபதி தான் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி, அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியாகவும் வருவதாலும் அந்த செவ்வாய் நேரடியாக சந்திரனை பார்ப்பதாலும் சந்திர மங்கள யோகம் உண்டாவதாலும் உங்களுக்கு இந்த நாள் அரிய நாளாக கருதப்படுகின்றது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சுப நாளாக அமையும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கொண்ட கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம்.
அந்த இடத்தை நேரடியாக செவ்வாய் பகவான் பார்க்கின்றார். அதை தவிர உங்கள் ராசியிலே குரு பகவான் உச்சமாக இருந்து அந்த சந்திரனை பார்க்கின்றார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நாள் மிக இனிமையான நாளாகவும் லாபத்தை தரக்கூடிய நாளாகும். லாபம் என்பது இந்த ராசிக்கு சுக்கிரன், அவன் குருவுடன் இணைந்து ராசியிலே அமர்ந்திருப்பதால் மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். நிர்வாக திறமை கொண்ட உன்னதமான செயல்களை எளிதில் அந்த காரியத்தை முடிக்க என்ன விஷயம் தோணுதோ அதை உடனடியாக செய்து முடிக்கும் சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் இன்று 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அந்த சந்திரனை செவ்வாய் பார்ப்பதால் அது மட்டுமல்ல, உங்கள் ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த கேதுவையும் செவ்வாய் பார்க்கிறார். ஒரே சமயத்தில் ராசியில் இருக்கும் கேதுவையும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனையும் பார்ப்பதால் உங்களுக்கு மிக உன்னதமான காலகட்டம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க போகும் முடிவுகள் பல காலங்களுக்கு உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஏற்றமான நாளாக அமைகின்றது. கண்ணியமிக்க கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் அமைகிறார். 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் தான். இருந்தாலும் அந்த மறைவு ஸ்தானத்தை செவ்வாய் நேரடியாக பார்ப்பதாலும் இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கும் மறைவு ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. 2 மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் நேரடியாக சந்திரனை பார்ப்பதால் மறைந்திருக்கும் பல உண்மைகள் இன்று வெளிவரும். பல ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும். பல ஐடியாக்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய ராசியான துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். அந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அந்த சந்திரன் சாதாரணமாக அங்கே அமர்ந்திருக்கவில்லை, நீசமாக அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த நீசன் என்ற ராசிநாதன் யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் நேரடியாக பார்வை பெறுவதாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு உச்சமாக இருப்பதாலும் இன்று உங்களுக்கு தன லாபத்தை தான் கொடுப்பான். ஏனென்றால் தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்திருக்கும். அது மட்டுமல்ல, இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதியாக செவ்வாய் பார்ப்பது, இதுவெல்லாம் உங்களுக்கு இந்த நாள் அமோகமான நாளாக அமைய பெறுவதற்கு நல்ல தருணமாக அமைகின்றது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக அருமையான நாளாக அமைகின்றது. விடாமுயற்சி செய்து வெற்றியை ஈட்டக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ராசியிலே சந்திரன் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு மிக ஏற்றமான காலகட்டமாக இது அமைகிறது. ஏனென்றால் இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான், இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு உச்சம். அதனால் உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிரனும் இணைந்திருப்பதால் உங்களுக்கு பல வகைகளில் இன்று லாபமும் சன்மானமும் பாராட்டும் புகழும் அடையக்கூடிய நாளாக அமைகின்றது. ஏனென்றால் இந்த ராசிக்கு 9ஆம் இடம் என்பது மிக உன்னதமான பலனை கொடுக்கக்கூடியது. அந்த ராசி அதிபதியாக செவ்வாய் பார்வை பெறுவதாலும் இன்று உங்களுக்கு மிக நன்மையான நாளாக அமையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக ஏற்றமான நாளாக அமைகின்றது. கருணையும் சாந்தமும் புண்ணியத்தை தரும் பல விஷயங்களை செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் மறைவு இருந்தாலும் உங்களுக்கு அந்த மறைவு ஸ்தானத்தை இருக்கக்கூடிய சந்திர பகவானை செவ்வாய் பார்ப்பதாலும் உங்கள் ராசிக்கு அந்த செவ்வாயே 5 12 குடையவர், அதாவது 5க்கு அதிபதியையும் 12க்கு அதாவது அயன சயன போக ஸ்தானாதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் பார்ப்பதால் இன்று உங்களுக்கு மிகுந்த உல்லாசமும் குதூகாலமும் மிகுந்த உற்சாகத்துடனும் இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமையும். பண்பும் உண்மையும் நிறைந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம், அதனோடு சுக்கிரன் கலந்து உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலும். ஏனென்றால் 4க்குடையவன் 5இல் அமர்வது மிக உன்னத பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த நாளில் உங்களுக்கு இடப்பெயர்ச்சி, அதாவது தொழில் மாற்றம், அதே சமயத்தில் பிஸ்னஸ் செய்தால் வியாபார மாற்றம் இல்லை வியாபார விருத்தி, அதை தவிர இடமாற்றம், அதாவது தொழில் மாற்றம், இடமாற்றம், அதாவது வீடு மாறி போவதற்கு உண்டான விஷயங்களை இன்று
முடிவெடுப்பதில் நீங்கள் மிக ஆர்வமாக இருப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் நல்ல முடிவெடுக்கும் நாளாக உங்களுக்கு அமைகின்றது. எதையும் திறமையோடு செய்யக்கூடிய கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பதாலும், அந்த 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதாலும், அந்த 10ஆம் இடத்தை குரு பகவான் உச்சமாக நின்று பார்ப்பதாலும் உங்களுக்கு மிக உன்னதமான காலகட்டம். அதாவது உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியாக சனி பகவானே 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை, அதாவது குரு பகவான் 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கின்றார். இது மிக விசேஷமான பார்வை. ஏனென்றால் குரு உச்சமடைந்து சனி பகவானை பார்ப்பது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமான காலகட்டம் இது. இந்த நாளில் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகள் வந்தடையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக நன்மையான நாளாக முடியும். எதையும் ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து செவ்வனே செய்து முடிக்கும் மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம். இந்த நாளில் உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது மிக நன்மையை தரக்கூடியது. அதாவது சூரியனும் புதனும் இணைந்து 4ஆம் இடத்தில் இருப்பது மிக உன்னதமான பலன். அதே சமயத்தில் இந்த ராசிக்கு 5க்கு அதிபதியாகிய சந்திர பகவான் நீசம் பெற்றாலும் நீச பங்கம் அடைந்து 9ஆம் இடத்தில் இருப்பது, இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் இன்று உங்களுக்கு மிக அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைக்கான ராசி பலன்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதே போல உங்களுக்கு டெய்லி பலன்களை தெரிஞ்சுக்க பாக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு வந்து சேரும். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குமரேசன் SR மதுரை. நன்றி, வணக்கம்.